शंकर सदाशिव सभापते मनोहर चंद्रशेखर कलाधर उमाप महेश्वर शंकर सदाशिव सभापते मनोहर चंद्रशेखर सदाशिव उमा महेश्वर चंद्रशेखर सदाशिव उमा महेश्वर चंद्रशेखर सदाशिव उमा महेश्वर हर नम पार्वती पतये हर हर महादेवा तिरुचिट्रंबलम पुण्यानिमान परम भागवतान स्मरामि एन्கின்ற ரீதியிலே சிவபுராணம் பாகம் 4 தாமதி யதாசக்தி மணிவாசக பெருமானின் உயர்ந்ததான நாவன்மை சொல்வன்மை அவருடைய உள்ளார்ந்த அனுபவம் அவருடைய ஞான துவனியை கேட்டு நாம் அனைவரும் சிவபக்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். இதற்கு முன்னால் புல்லாகி பூடாய் என்ற பர்யந்தம் 30 அடிகளை நாம் அனுபவித்தோம். அதன் தொடர்ச்சி இனி நாம் அனுபவிப்போமாக. மணிவாசக பெருமான் திருவடிகளே சரணம் அநேக சரணம். எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேனெம் பெருமான் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேனெம் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வேடுற்றேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வேடுற்றேன். உய்ய என் உள்ளத்துள் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனேயே எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். புல் ஆகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாறு நின்ற இந்த இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் பெருமான். அப்பா, இனி அந்த லட்சோபலட்சம் பிறவித்தலையை தாண்டி நான் விடுபட வேண்டும். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன். தில்லையம்பலத்திலே கோவில் எனும் பொற்சபையிலே இடது பதம் தூக்கி ஆடுகின்ற நடராஜ பெருமான், அவன் ஒரு அந்தண வேடம் ஏற்று மணிவாசக பெருமான் கூற ஓரிரவிலே திருவாசகம் அனைத்தும் எழுதி எடுத்துச் சென்றான். மறுநாள் பொற்சபையின் படிகளிலே, இந்த பஞ்சாட்சர படிகளிலே பெரும் ஓலைக்கட்டுகள் இருப்பதைக் கண்டு வியந்த தில்லை 3000 பிரித்து பார்த்தால் அத்துணையும் மணிமணியாக எழுத்துக்களிலே பொறிக்கப்பட்ட திருவாசகத்தேன். மணிவாசகன் கூறிய படியே அடியேன் அம்பலமுடையான் என்று கையொப்பமிட்டிருப்பதைக் கண்டு வியந்தனர். இந்த மணிவாசக பெருமானை அழைத்து வருகின்றனர். இந்த திருவாசகத்தின் முடிவு யாது? அதை நான் காண வேண்டுமே என்று அனைவரும் 3000 மணிவாசக பெருமான் பொற்றாமரை திருவடிகளிலே விழுந்து அந்த ஆணிமகமாகிய அந்த உயர்ந்த திவ்ய நன்னாளிலே அப்பொழுது அவர் கூறுகின்றார், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன்.
இதோ சீரிய இடது பதம் தூக்கி அந்த குஞ்சித பாதத்தை நமக்கு காட்டும் அந்த அப்பரமன்தான் இந்த திருவாசக நாயகன். அவனே பரம்பொருள், அவனே பரசிவ மெய்ப்பொருள் என்று கூறி அங்கு எழுந்த பெரும் ஜோதியிலே இரண்டர கலந்து விடுகின்றார். தெல்லை மூவாயிரவர் வெட்கி தலைகுடிகின்றனர். அந்த பெருஞ்சோதியில் நம்மையும் எடுத்து செல்ல நமக்கு யோக்கியதாம்சம் இல்லை என்று விட்டுவிட்டார் போலும் என்று வருந்தினர். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. மெய் என்றால் உண்மையானது, மெய்யே உண்மையாகவே உன் பொன்னடிகள் கண்டு, உயர்ந்ததான பொற்றாமரை திருவடிகளை கண்டேன், இன்று வீடுற்றேன், விடுதலை பெற்றேன் ஐயா. உய்ய என் உள்ளத்துள், நான் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற பிரணவாகார ஸ்வரூபனாக, பிரணவாகார வஸ்துவா ஆதிமூலப் பொருளே நீ நிற்கின்றாய். ஓங்காரமாய் நின்ற மையா, மையா மெய்ப்பொருளே, ஆதிமூலப் பொருளே, முன்னைக்கும் முன்னையான பரம்பொருளே, பழம்பொருளே, விமலா நின்மலனே, குற்றமற்றவனே, விடைப்பாக ஏரூர்ந்த செல்வனே, தர்மமே திரு விடையாக அங்கு தோன்ற அந்த தர்மத்தின் மீது பரசிவ மெய்ப்பொருள் உமாபதியாக அந்த விமலன், அந்த நிமலன், அந்த மெய்யன் உரைகின்றான். வேதங்கள் ஐயா என ஓங்கி, வேதங்களும் வேத அங்கங்களும் அனைத்தும் ஒன்று சேர ஐயா என்று அழைத்தனாம். ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேயே. வேதங்கள் நாதா என்று அழைக்கின்றது. ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன், நீண்டவன், ஆழமானவன், அகலமானவன், நுணுக்கமானவன் என்ற 4 பதங்களினாலே 4 தன்மையை இங்கு காட்டுகின்றார். ஓங்கி அகன்ற நீண்டமானவன், ஓங்கி உலகளந்த பரம்பொருள் அல்லவா, அடிமுடி காணா நிமலனாக நின்றவன் அல்லவா, நீண்டவன், ஆழ்ந்து மிக ஆழமானவன், பாதாள பேதியான வராகப்பெருமானும் காண முடியாத திருவடி உடையவன், பாதாள ஈஸ்வரத்து நாயகன். அகன்று ஆழ்ந்து அகன்ற, நல்ல அகலம், நல்ல நீளம், நல்ல உயரம், நல்ல ஆழம். நுண்ணியனேயே மிகவும் துல்லியமானவன், நுண்ணியமானவன், நுணுக்கம் கொண்டவன். வெய்யாய் தனியாய் யமானன், வெய்யாய் தனியாய் யமானனம் விமலாய, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி, வெய்யாய் தனியாய் யமானனாம் விமலா, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி, மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மைச்சுடரே, மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மைச்சுடரே, எஞ்ஞானமில்லாதே இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே, மெய்ஞானம் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானமில்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை, அஞ்ஞானம் தன்னை
அகல்விக்கும் நல்லறிவே வெய்யாய். வெம்மை உடையவன் இறைவன். அவனுடைய விரிசடையே அக்னிஜுவாலையை ஒப்பானது, வெம்மை உடையது. அதனால் அந்த வெண்மையை தணிப்பதற்காக தனியாய் குளிர்ச்சி கொன்றவன். எதை கொண்டு குளிர்ச்சி பெற்றான்? சகரர்கள் 1000 ரிஷிசாபத்தால் சாம்பலாகிட, பிடி சாம்பலாகிட, அவர் வம்சத்திலே வந்த பகீரதன் நீண்ட தவம் செய்கின்றான். பிரம்மா சந்தோஷப்படுகின்றார். என்னப்பா வரம் வேண்டும்? என் மூதாதையர் முக்தி பெறுவதற்கு ஆகாசகங்கை பூலோகத்துக்கு வர வேண்டும், அவள் பூஸ்பர்ஷம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க, அவள் ஆகாசத்தை பேதித்து வருவாள், யார் தாங்குவர் என்று கேட்கின்றான். அப்பொழுது மீண்டும் தவமியற்றி பரமசிவன் ஆசுதோஷியான பரமசிவனை பிரார்த்திக்கின்றான். அதற்கென்ன, நான் விரிசடையிலே எந்துகின்றேன் என்றார். கங்கை சொர்க்க புவர்லோக சுவர்லோக மகர்லோக மகர்லோகாதி சத்தியலோகம் பர்யந்தம் வியாபித்து இருக்கின்ற ஆகாச கங்கை கர்வத்தோடு பூமியிலே விழுந்தால், ஆகாசத்தை பெயர்த்து கொண்டு விழுந்தால், அங்கு பரமசிவனின் விரிசடையாகிய பெரும் புதரிலே ஒரு துளி, ஒரு ஸ்பூன், ஒரே ஒரு இண்டு அளவு நீர் போல் ஆயிற்று. அந்த நீர் சடையை முடிந்தார் என் பெருமான். கங்கை அங்கேயே வட்டமிட்டு கொண்டிருந்தாள். ஆஹா, தவம் புரிந்தேன், பூமிக்கு வர வேண்டும் என்று. மீண்டும் தவம் புரிந்தேன், பரமசிவன் ஏற்பார் என்று. பரமசிவன் இப்பொழுது விட வேண்டுமே என்று பிரார்த்தித்து மீண்டும் தவம் செய்ய ஒரே ஒரு அலகத்தை எடுத்து விடுகின்றான் பரமசிவன். அசுதோஷியான பரமசிவனுடைய ஆக்ஞையினாலே அந்த விரிசடையிலிருந்து ஒரு துளி பிரவாகிக்கின்றாள். அவள் அந்த ஒரு சடைவாயினால் வந்ததினாலே, அங்கே கங்கா ஜட்டாதரனுடைய அலக்கமாக வந்ததினாலே அலக்கடந்தா என்று பெயர் பெற்றாள். அவள் பின்னே ஓடி வருகின்றாள். பகீரதன், நீ முன்னே செல், நான் வருகின்றேன். எக்காரணத்தை கொண்டும் நீ திரும்பிவிட்டால் நான் அங்கேயே தங்கிவிடுவேன் என்றான். நீ வருவதை நான் எவ்வாறு கண்டுகொள்வது என்றார். பெரும் ஓசையோடு வருவேன் என்று கூற, அவ்வாறு வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சப்தத்தையே காணும். திரும்பி பார்த்தால் அங்கு ஒரு ஆசிரமம், அங்கு ஒரு மகர்ஷி. அவர் ஜன்னு என்று பெயர். அவர் தன்னுடைய தவத்திற்கு இடைஞ்சூறாக வந்த அந்த கங்கையை எடுத்து ஆச்சமனம் செய்து விட்டார். அவள் வயத்திலே இருந்தார். அதனால் மீண்டும் அவரை யாச்சித்து பிரார்த்திக்கின்றான். நல்லதொரு காரியத்திற்காக பிறர்க்கரிய செயலை நீ செய்திருக்கின்றார், செயற்கரிய செயலை நான் கௌரவித்தாக வேண்டும் என்று தன் காது வழியாக பருகிய நீர் அனைத்தையும் தந்து விடுகின்றார். ஜன்னுவுடைய காது வழியால் வந்ததினாலே ஜாஹ்னவி என்றும் ஜன்னுசுதா என்றும் ஜன்னு மகர்ஷிக்கு குமாரியாக ஆனாள். திரிபதகா, 3 உலகிலும் அவள் செல்பவள். அலக்கத்திலிருந்து விழுந்ததினால் அலக்கணந்தா ஜட்டாதரனுடைய ஜடையிலே அனவரத காலம் அன்றும் என்றும் என்றும் அந்த வெம்மையை தணிப்பவளாக இருக்கின்றாள், குளிர்ச்சியை நல்குபவளாக இருக்கின்றாள். வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலாயா, இயமான நாம் விமலா. இயமானன் என்றால் உயிர், உயிரான இருக்கின்ற விமலா, குற்றமற்றவனே, நிமலா, யாதொரு கல்மஷமும் இல்லாதவனே, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி, பொய்யாயின எல்லாம் போயகல. எது மெய்யோ அதற்கு எதிர்மறை பொய். பரசிவ மெய்ப்பொருள் மெய், மற்றது அனைத்தும் பொய். ஆனால் பொய்யாயின எல்லாம் சிவனை அன்றி மற்ற எந்த ஒரு வஸ்துவிலும் நாட்டம் இல்லாத ஒரு தன்மையை அவன் நமக்கு அவன் தாழ் வணங்குவதால் நல்க வேண்டும். யாயினையெல்லாம் போயகல, போய் அகல, அவை அனைத்தும் நீங்கிவிட, மெய்ச்சுடரே அகல வந்தருளும் மெய்ச்சுடரே, போயகல வந்து அருளி. பொய்யானது அனைத்தும் நீங்க நீ வந்து அருள வேண்டும் அப்பா. உன் அருள் இல்லாவிடில் எது நடக்கும் இவ்வுலகிலே? மெஞ்ஞானம்
ஆகிய மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. மெய்ஞானம் உண்மையான அறிவு. எதற்கு நாசமில்லாததோ அந்த உயர்ந்த அறிவே மெய்ஞானம். எதற்கு அழிவில்லாததோ அதுவே உயர் மெய்ஞானம். எது எடுக்க எடுக்க குறையாததோ அதுவே மெய்ஞானம். எது எடுக்க எடுத்து வழங்க வழங்க அருட்சுணையை நமக்கு தோற்றுவிக்குமோ அது மெய்ஞானம். எது அஞ்ஞானத்தை நீக்குமோ அது மெய்ஞானம். மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற ஒளிர்கின்ற ஜலிக்கின்ற புகழ்மிக்கதான மெய்ச்சுடரே, மெய்மையான ஒளியே. எது சத்துவ சுத்த சத்துவ வஸ்துவோ அந்த சுடர் ஒளியாக இவர் இருக்கின்றார். இதை அருட்பாவில் பல்வேறு இடங்களிலே அருட்பிரகாச வள்ளலார் கூடிய வண்ணம் இருக்கின்றார். இதனை குறிப்பிடுகையிலே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெறியார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெரும் ஜோதி ஆகம முடிமேலாரண முடிமேலாக நின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி ஈனமின்றி இகபரத்திரண்டின் மேற்பொருளாய் ஆனலின் நின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி என்று இந்த ஜோதி சுடரை வர்ணித்த வண்ணம் செல்கின்றார். மெஞ்ஞானமாகிய மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானமிலாதேன் என்ப பெருமானே. எஞ்ஞானம் யாதொரு அறிவும் எந்தவித அறிவும் எவ்வித அறிவும் இல்லாதேன், சற்றும் இல்லாதவன் நான், இன்பப் பெருமானே. ஆனால் பேரின்ப அருட்கடல் நீர் நானோ யாதுமில்லாதவன். அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல் அறிவே. அஞ்ஞானம் அறியாமை, அஞ்ஞானம் ஞானமில்லாதது, அஞ்ஞானம் யாதுமில்லாதது. அஞ்ஞானம் மூடத்தன்மையை காட்டுவது, அஞ்ஞானம் இருட்டை காட்டுவது, அஞ்ஞானம் கருமையை காட்டுவது, அஞ்ஞானம் வெறுமையை காட்டுவது. அஞ்ஞானம் தன்னை அறியாமை தன்னை அகல்விக்கும் அகன்றோடச் செய்யும், ஓடச் செய்யும், விரட்டும், துரத்தும் நல் அறிவே. அஞ்ஞானம் தன்னை எஞ்ஞானமும் இல்லாத என் பொருட்டு அருள் செய்ய வந்த விமலா நிமலா இன்பப் பெருமானி அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் ஓடவிக்கும் நல் அறிவே என்று இங்கு பழுதிலா சொல் மணியினை பத்தி செய்த அன்பு முழுதுமாகிய வடத்தினால் முறை தொடுந்தலங்கள் அழுது சாத்து மெய் அன்பர்க்கு அகமகிழ்ந்தயர் வழிவிலாத பேர் மாணிக்க வாசகன் என்றார். பரஞ்சோதியார் மணிவாசகரை கொண்டாடுகையிலே பழுதிலா சொல் மணியினை, பழுது இல்லாத சொல் மாணிக்கம் போன்ற மணியினை பக்தி செய்து அவரிடம் பக்தி கொண்டு அன்பு முழுதுமாகிய வடத்தினால், அன்பு என்கின்ற ரஜுவினால் இதை கட்டி பக்தி செய்து மனத்தே எழும்புகின்ற அன்பு என்கின்ற பூர்ணமான பிரேமையினாலே வடத்தினால் அந்த கயிறினால் முறை தொடுத்து அலங்கள் அழுது, முறையாக அவ்வாறு செய்து அழுது சாத்தும் மெய் அன்பர்க்கு, அவ்வாறு தூய்மையான பக்தி என்கின்ற வடத்தினால் அந்த பழுதிலா மணிச்சொல்களை கோர்த்து அழுது கொண்டே சாத்தும் மெய்யன்பர்களுக்கு அகமகிழ்ந்தய்யர் வழுவிலாத பேர் மாணிக்க வாசகன் என்றார். அப்பேற்பட்ட மணிவாசகர்
என்று பரஞ்சோதியார் கொண்டாடுகின்றார். சிவப்பிரகாசர் நான்மணி மாலையிலே கூறுகையிலே, திருவாசகம் இங்கு ஒரு கால் போதின் கருங்கல் மனமும் கரைந்து கண்கள் தொடுமணற்கேணியில் சுரந்து நீர்ப்பாய. திருவாசகம் இங்கு ஒரு கால் போதின் கருங்கல் மனமும் கரைந்து கண்கள் தொடுமணற்கேணியில் சுரந்து நீர்ப்பாய. மெய்மயிர் பொடிப்ப விதிர் விதிர் பெய்தி அன்பராகுணர் அன்றி மன்பதை உலகில் மற்றையோரிலரே. ஒரு கால் உள்ளார்ந்த அனுபவம், உள்ளார்ந்த பக்தி, உள்ளார்ந்த பிரேமை மேலீட்டினாலே திருவாசகம் தன்னை கண்கள் பணிக்க ஓதுவாருக்கு தொடுமணற்கேணியில் சுரந்து நீர் பாய்வது போல் அவர்களுடைய மெய்ஞானம் தனை, மெய்மை தனை, அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை தந்து விதிர்விதிர்க்கச் செய்து சிவனுடைய திருவடி ஆகிய அந்த வாடாமலரிலே மொய்க்கும் வண்டாக நம்மை மாற்றிவிடும் திருவாசகம் என்று கூறுகின்றார். ராமலிங்க அடிகளார் இன்னும் ஒரு வழி மேலே செல்கின்றார். வாட்டமிலா மாணிக்க வாசகா நின் வாசகத்தை கேட்ட பொழுது, வாட்டமிலா மாணிக்க வாசகா நின் வாசகத்தை கெட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை ஜாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறும் எனில் இங்கு நான் அடைதல் வியப்பன்றே. உலகம் தன்னை அருட்பிரகாச வல்லலார் என்று கூறுவதை வெட்கப்பட்டு ஏற்கின்றார். எது அருட்பிரகாசம்? மெய்ஞானம் பெற்றவர்க்கல்லவா அருட்பிரகாசம் ஏற்படும். அதனால் வாட்டமில்லாத மாணிக்க வாசகா உன் வாசகத்தை நான் கூறினால் என் விஷயத்தை விட்டுவிடுங்கள், ஊர்வன பரப்பன எல்லாம் முக்தியை வீடு பேரை பெறும் என்றால் என் விஷயத்தில் ஏது வியப்பு என்று கூறுகின்றார். மனோன்மணிய ஆசிரியர் கூறுகையிலே, மனம் கரைந்து மலம் கெடுக்கும் வாசகத்தின் மாண்டோர்கள் கனஞ்சடையென்று உருவேற்றி கண்மூடி கதறுவரோ என்று மணிவாசகப் பெருமானின் மெஞ்ஞானத்தின் நிலையை அவ்வாறு கூறுகின்றார். பன்முறை திருவாசகத்தை படித்து படித்து அந்த உயர்ந்த அனுபவ நிலையை பெற்ற சிவனடியார்கள் அவர்கள் உள்ளத்திலே எது உறுத்தும் தன்னடியாறு திறத்தக்க தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் அன்னடியார் அது செய்யார் செய்தாரில் நன்றி செய்தார் என்பார் போலும் பெரியாழ்வார் தன் அடியார் திறத்து அகத்து தாமரையாள் ஆகினும் தன் வீட்டு மனைவியே ஆனாலும் சிதகுரைக்கு மேல் அடியார் என் அடியார் செய்ததை காட்டிலும் பெண் பிராட்டி செய்வளோ என்று கேள்வி கேட்கின்றார். அவ்விதம் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தான் குழைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வெண்டுவனே என்று மணிவாசகப் பெருமானின் வாசகத்தையே நாம் பிரார்த்தனையாக இங்கு செலுத்தி உயர்ந்ததான சிவபுராணத்தில் மெய்ஞானத்தின் உயர்நிலையை பெற்ற அந்த மணிவாசகப் பெருமான் அந்த ஞான அமுது ஊறும் தேன் சுவை மிக்கதாம் நல்ல சொன்வன்மையும் நல்ல நாவன்மையும் நல்ல பேருண்மையை எளிதாக விளக்கும் உயர்ந்ததான சீரிய பண்பும் அன்பும் அவர் நாம் உய்ய வேண்டும் என்று கவலைப்படும் திறனும் அது குருஸ்தானத்திலே இருந்து நம்மை வழிகாட்டுவதால் இந்த ஜீவனும் உத்தாரணமாக வேண்டுமே என்று அவர் புலம்புவதை நாம் இங்கு காண்கின்றோம். மெய்ஞானமாகிய மிளர்கின்ற மெய்ச்சுடரே என்ற இடத்தை மெய்ஞானம் அது யாது? சுத்த சைத்தன்யமாய் ஒளிர்கின்ற பரஞ்சோதி பரசிவ மெய்ப்பொருள். ஞானமும் ஜோதியும் ஸ்வரூபத்தில் ஒன்றாகத்தான் தெரியும். புறத்திலே நாம் காண்கின்ற போது
அதற்கு தோற்றமும் மறைவும் உண்டு. ஆனால் ஆன்ம ஞானம் அது மெய்ஞானம். அது அதன் தன்மை இறைவன் போல் நித்திய வஸ்து நிறைஞான ஸ்வரூபம். எனவே மெய்ஞானம் நாம் தியானத்தினாலே சுழுமுனை திறந்து வாசி எனும் மூலக்கணல் முண்டெழுந்து சிரசிலே சஹஸ்ராரத்தில் அது கலந்து அது சிவமாகி ஒளிர்வதாலே சந்திரனுக்கு சுயமாக வெளிச்சம் இல்லாதது போல் சூரியனிடமிருந்து வாங்கி நமக்கு எச்சமிடுமா போலே ஜீவனுக்கு சுய வெளிச்சம் கிடையாது. சிவனோ பரசிவ மெய்ப்பொருள் ஒளியும் மெய்ஞான சுடர். எனவே அவனிடமிருந்து நாம் சுயத்தை நம்மிடையே தந்து நம்மையும் மகிழ்விக்கிறார். ஜீவனாகிய எனது அஞ்ஞானத்தை நீக்குகின்ற சிவஞானமே இங்கு கூறப்படும் விஷயம். ஜீவன் இந்த பந்தத்திலே சிக்கி உலக பொருள்களிலே தன்னை ஆட்பள்ளு கொள்வதையே வழக்கமாக இருந்தாலும் அந்த அஞ்ஞானம் என்ற அனந்தமான சம்சார சாகரத்தில் இருந்து மெய்ஞானம் என்கின்ற உயர்ந்த சிவஞானத்தை தந்து என்னை ஆட்கொண்ட வந்த பிரானே நீதான் மெய்யப்பா என்று கூறுகின்றார். அவன்தான் மெய்யான வஸ்து. வெய்யாய் தனியாய் இயவான நாம் விமலா, வெண்மையானவனும் தன்மையானவனும் உயிரானவனும் விமலானந்த மெய்ப்பொருள் பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி. அவன் மெய் என்பதினாலே மற்றதனைத்தும் பொய்யாகின்றது. அவனைத்தும் நீங்க வேண்டும், அது நீங்க வேண்டும் என்று வந்து குருவாக வந்து அருளி மெய்ஞானமாகிய மெளிர்கின்ற மெய்ச்சுடரே. மெய்ஞானம் ஒன்றுதான் ஒளிரும் வஸ்து. அஞ்ஞானம் இருட்டு, அஞ்ஞானம் கருப்பு, அஞ்ஞானம் அடர்ந்தது, அஞ்ஞானம் பொய்யானது. எனவே எஞ்ஞானமும் இல்லாதேன் இன்பப் பொருளே. எந்த ஒரு ஞானமும் இல்லாதவன் நான். ஆனால் எனக்கு நீ இன்பம் நல்க வந்த குருமணியே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே என்ற இந்த 10 வரிகளின் மெய்ஞானத்தை உள்ளார்ந்த அனுபவத்தோடு யாவரும் பெற்று உய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம்.